கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் தமிழ்நாடு அமைப்பின் மூலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த காவி பாசிச எதிர்ப்பு மாநாட்டை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநில செயலாளர் தோழர் என்கே நடராஜன் அவர்களை, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மத்திய கமிட்டி உறுப்பினர் தோழர் பழ ஆசை தம்பி அவர்களை, அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற மாவட்ட செயலாளர் தோழர் கண்ணையன் அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கேற்று எனக்கு முன்னர் இங்கே சிறப்புரை வழங்கி இம்மாநாட்டுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற சிபிஐ எம்எல் லிபரேஷன் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் ஒரு மதிப்பிற்குரிய தோழர் திபங்கர் அவர்களை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற மத்திய கமிட்டி உறுப்பினர் தோழர் உ வாசுகி அவர்களை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற மாநில செயற்குழு உறுப்பினர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் பெரியசாமி அவர்களை, பச்சை தமிழகம் கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய சுப உதயகுமார் அவர்களை, சிபிஐ எம்எல் அரசியல் தலைமை குழுவை சார்ந்த தோழர் வி சங்கர் அவர்களை, மத்திய கமிட்டி உறுப்பினர் தோழர் பாலசுந்தரம் அவர்களை, புதுச்சேரி மாநில செயலாளர் தோழர் சோ பாலசுப்ரமணியன் அவர்களை, மத்திய கமிட்டி உறுப்பினர் தோழர் ஆ சந்திரமோகன் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் சொக்கா ரவி அவர்களை, மண்டல செயலாளர் வழக்குரைஞர் விவேகானந்தன் அவர்களை, மண்டல செயலாளர் தம்பி இரா கிட்டு அவர்களை, டெல்டா மாவட்டங்களை சார்ந்த கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளை, இந்த மாநாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சிபிஐ எம்எல் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களே, செயல் வீரர்களே, வழக்குரைஞர் வேலு குணவேந்தன் உள்ளிட்ட என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நான் வந்திருந்தால் நேரத்துக்கு வந்து சேர்ந்திருக்க முடியும். விமானம் திருச்சிக்கு கிடைக்காததால் மதுரைக்கு போய் மதுரையிலிருந்து திருச்சி வழியாக நான் இங்கே வந்து சேருவதற்கு காலத்தாழ்வு நேர்ந்து விட்டது. மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர்கள் பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் திபங்கர் அவர்களின் உரையை முழுமையாக கேட்க வேண்டும் என்று எனக்கு ஆசை. ஆனால் அவர் முடிக்கிற நேரத்தில் நான் வந்து சேரக்கூடிய ஒரு நெருக்கடி. அதற்காக நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக முதலில் சிபிஐ எம்எல் கட்சிக்கு, கட்சியின் முன்னணி தலைவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். உரிய நேரத்தில் இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. காவி பாசிசம் மிகவும் ஆபத்தானது. இந்த தேசத்தை சீரழிக்க வல்லது. 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த தேசத்தை இட்டு செல்லக்கூடிய ஒரு பிற்போக்குவாத கும்பலின் அரசியல் காவி பாசிசம் என்பதாகும். ஆகவே அதை எதிர்த்து உழைக்கிற மக்களை, பாட்டாளி வர்க்கத்தை
குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்களை அணிதிரட்ட வேண்டிய தேவையை உணர்ந்து சிபிஐ-எம்எல் கட்சி டெல்டா மாவட்டத்தை மையப்படுத்தி தஞ்சையிலே இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த பாசிச கும்பலின் வேளாண் சட்டங்களை எதிர்த்து வட இந்திய மாநிலங்களை சார்ந்த பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களை சார்ந்த விவசாயிகள் ஓராண்டு காலம் தொடர்ந்து உறுதியாக நின்று கொடுக்கும் வெயிலிலும் கடும் பனியிலும் கொட்டும் மழையிலும் கூட போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி மோடியின் பாசிச அரசை வீழ்த்தி வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வைத்திருக்கிறார். இது விவசாய பெருங்குடி மக்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. அந்த வெற்றியை விவசாய பெருநிலமாக இருக்கிற டெல்டா மாவட்டத்தில் கொண்டாடும் வகையிலும் அதை விவசாய மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையிலும் இந்த மாநாடு அமைந்திருப்பதாக நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் இருந்து நாம் பெரிதாக இந்த போராட்டங்களில் பங்கேற்கவில்லை என்றாலும் இந்தியா முழுவதும் விவசாயிகள் பெரிய அளவிலே திரண்டிருக்க வேண்டும். தமிழ்நாடு அதில் பெருமளவுக்கு பங்கேற்றிருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு நம்மிடையே இருந்தது உண்மைதான். ஆனாலும் கூட இந்திய அளவில் விவசாயிகள் பெரிய அளவிலே கேரளாவிட்டாலும் பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களை சார்ந்த உத்தரப்பிரதேச பஞ்சாபிலே ஒரு ஆட்சி மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆக விவசாயிகள் நினைத்தால் சாதிக்க முடியும் என்பதற்கு அந்த போராட்டம் ஒரு சான்று. காவி பாசிசத்தை விரட்டி அடிப்பதில் முன்னணியில் இருக்க வேண்டும், கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு மாநாடாக இந்த மாநாட்டை நான் பார்க்கிறேன். பாசிசம் என்பது ஏதோ நமக்கு அந்நியப்பட்ட ஒரு பாஷை, ஒரு மொழி என்று கருதக்கூடாது, புரியாத மொழி என்று எண்ணிவிடக் கூடாது. அதை நாம் அறிந்தாக வேண்டும், புரிந்தாக வேண்டும், உணர்ந்தாக வேண்டும். அதன் பின்னணியை, வரலாற்று பின்னணியை தெரிந்து கொள்ள வேண்டும். அது வெறும் சொல்லல்ல, அது மிக மோசமான ஒரு ஒடுக்குமுறை கருத்தியல். உலகம் முழுவதும் இன்றைக்கு ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு கருத்தியல் உண்டு என்றால் அதுதான் பாசிசம். உலகளாவிய மொழி பாசிசம். இந்தியாவில் அது பாஜகயிசமாக இருக்கிறது. பாஜகயிசம், பாரதிய ஜனதாயிசம். இந்தியாவில் அது மதவாதமாக இருக்கிறது, கம்யூனலிசம். இந்தியாவில் அது சங்க பரிவாரங்களின் கருத்தியலாக இருக்கிறது, இந்துத்துவா. ஆக இங்கே இந்துத்துவா என்பதுதான் பாசிசம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் பாசிசம் என்று சொல்லுகிற அந்த பொது மொழி இந்தியாவில் அது இந்துத்துவாவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்துத்துவா என்பது இந்து மக்களின், ஒட்டுமொத்த இந்துக்களின் கோட்பாடு அல்ல, அது RSS கும்பலின் கோட்பாடு. இந்துக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு கருத்தியல் அல்ல. பஜ்ரங் தளம், விஸ்வ இந்து பரிஷத், ABVP, பாரதிய மஸ்தூர் கிசான், இப்படி பல அமைப்புகளை சொல்லிக் கொண்டே போகலாம். வழக்கறிஞர்களுக்கு அணி, தொழிலாளர்களுக்கு அணி, விவசாயிகளுக்கு அணி, மருத்துவர்களுக்கு அணி, மாணவர்களுக்கு அணி என்று பாரதிய ஜனதா கட்சி என்கிற அரசியல் கட்சியின் அணிகளாக இருக்கிற அனைத்தும் சத் பரிவார்கள் தான்.
சங் என்றால் சங்கம், பரிவார் என்றால் குடும்பம். சங்கத்தின் குடும்ப கட்சிகள், குடும்ப அமைப்புகள். சங்கம் என்பது இன்றைக்கு இந்தியாவில் RSS தான் குறிக்கும். ஒரு காலத்தில் பௌத்த சங்கத்தை குறிக்கும். சங்கம் சரணம் கச்சாமி. சங்கம் என்றால் பௌத்த சங்கத்தை குறிக்கும். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் சங்கம் என்றால் தமிழ் சங்கத்தை குறிக்கும். முதல் தமிழ் சங்கம், இரண்டாம் தமிழ் சங்கம், கடை தமிழ் சங்கம் என்று சங்க காலத்தை பிரிப்பார்கள். ஆக தமிழ்நாட்டில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சங்கம் என்றால் தமிழ் சங்கத்தை குறிக்கும். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியா முழுவதும் சங்கம் என்றால் பௌத்த சங்கத்தை குறிக்கும். ஆனால் இன்றைக்கு சங்கம் என்றால் RSS குறிக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சங்கத்தின் குடும்ப அமைப்புகள் தமிழ்நாட்டிலே இந்து முன்னணியாக இருக்கிறது, இந்து மக்கள் கட்சியாக இருக்கிறது. ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அதுதான் ஹிட்லர் கொள்கையாக இருந்தது. அதனால்தான் ஹிட்லரின் கொள்கையை பாசிசம் என்று உலகம் சொன்னது. அதுதான் முசோலினியின் கொள்கையாக இருந்தது. அதனால்தான் முசோலினியின் கொள்கையை பாசிசம் என்று உலகம் அறிமுகப்படுத்தியது, அடையாளப்படுத்தியது. பாசிசம் என்றால் நான் சொல்லுவதுதான் சட்டம். நீ மாற்று கருத்து சொல்லக்கூடாது, எதிர்கருத்து சொல்லக்கூடாது, கருத்து சொல்வதற்கே சுதந்திரம் இல்லை என்று மறுப்பதுதான் பாசிசம். எதிர்த்தால் ஒடுக்குவோம், கொடூரமாக ஒடுக்குவோம் என்பதுதான் பாசிசம். சமூக நீதிக்கு இடமில்லை என்பதுதான் பாசிசம். எளிய மக்கள், உழைக்கிற மக்கள் தங்களுக்கான அரசியல் உரிமைகளை கேட்கக்கூடாது என்பதுதான் பாசிசம். ஆகவே உலகம் முழுவதும் ஜனநாயகத்திற்கு எதிரான கேட்கக்கூடாது. ஆடு மேய்க்கிறவன் ஆடு மேய்க்க வேண்டும், ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்க வேண்டும், முடிவெட்டுகிறவன் முடிவெட்ட வேண்டும், துணிவெடுக்கிறவன் துணிவெடுக்க வேண்டும், தச்சு வேலை செய்கிறவன் தச்சு வேலையை செய்ய வேண்டும், கொல்லன் கொல்லனாக இருக்க வேண்டும், இழவு சொல்லுகிறவன் இழவு சொல்ல வேண்டும், பிணம் குறைக்கிறவன் பிணம் குறைக்க வேண்டும். இப்படி உன் வேலையை குலத்தொழிலை செய்து கொண்டிருக்க வேண்டும், உரிமை கோரக்கூடாது. இதுதான் பாசிசம். இந்தியாவில் இருக்கிற பாசிசம் இதுதான். பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு உண்டு. பிராமணன் தான் எல்லா சாதிகளையும் விட மேலானவன், உயர்ந்தவன், மற்ற அனைவரும் அவளுக்கு கீழானவன். இது மாற்றம் கூடாது. இதுதான் பாசிசம். பார்ப்பனர்கள் மட்டும்தான் கோவிலின் கருவறைக்குள்ளே நுழைய முடியும், வேறு எவனும் நுழைவதற்கு உரிமை இல்லை. மன்னாதி மன்னனாக இருந்தாலும் அவர்கள் வேறு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய அரசனுக்கெல்லாம் அரசனாக இருந்தாலும் கோவிலின் கருவறைக்கு வெளியே தான் நிற்க வேண்டும். பார்ப்பனம் தான் உள்ளே நிற்க முடியும், பூஜை செய்ய முடியும் என்பதுதான் பாசிசம். இதுதான் பாசிசம். ஆக இந்த மண்ணை பொறுத்தவரையில் அது ஒரு காலத்தில் சனாதனம் என்று அறியப்பட்டது, பிற்காலத்தில் பார்ப்பனியம் என்று அறியப்பட்டது, வெள்ளையர்கள் ஆட்சியில் இந்துயிசம் என்று அறியப்பட்டது. இன்றைக்கு அவர்களே சுட்டிக் கொண்ட பெயர்தான் இந்துத்துவா என்பது. அவர்களே அன்றைக்கு ஆரம்ப காலத்தில் சனாதனம் என்று அழைத்தார்கள், பார்ப்பனியம் என்று அவர்கள் சுட்டிக் கொண்டதில்லை. மகாத்மா ஜோதிராவ் பூலே, கபீர்தாசன், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற தலைவர்கள்தான் இந்த சனாதன தர்மம் என்பது, மனு தர்மம் என்பது பார்ப்பனியம் என்று அடையாளப்படுத்தினார், பிராமணிசம் என்று அடையாளப்படுத்தினார்கள், பிராமணோகிரசி என்று அடையாளப்படுத்தினார்கள். ஆக பார்ப்பனியம் என்று அவர்கள் அதை அடையாளப்படுத்துவதற்கு காரணம், பார்ப்பனர்கள் தங்களின் நலன்களுக்காக இந்த மண்ணில் மனு தர்மத்தை நிலைநாட்டி இருக்கிறார்கள், அதற்கு மன்னர்கள் உடன்பட்டு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இங்கே சமூக ஒழுங்கு கட்டமைக்கப்பட்டு விட்டது.
கிராம அமைப்புகளாக இருந்தாலும், சுடுகாடு அமைப்புகளாக இருந்தாலும், குளம் குட்டை போன்றவற்றில் குளிக்கிற துறைப்பாடுகளை தீர்மானிப்பதாக இருந்தாலும், கோவில்களை கட்டுகிற முறையாக இருந்தாலும், கோவிலுக்குள் பூஜை செய்கிற முறைகளாக இருந்தாலும், இவை அனைத்தையும் மன்னனின் துணை இல்லாமல் இந்த ஒழுங்கமைப்புக்குள் கொண்டு வந்திருக்க முடியாது. ஒடுக்குமுறை இல்லாமல், அடக்குமுறை இல்லாமல் இந்த சோசியல் ஆர்டர் உருவாகி இருக்கிறார். எந்த கிராமத்திற்கும், என்னுடைய சொந்த கிராமம் அங்கனூர். அங்கனூர் என்றால் அங்கனூரார் மட்டும் இல்லை, 2 குடியிருப்பாக இருக்கிறது. ஒன்று எல்லா சாதிகளும் இந்தியா, 2 வரை அந்த ஊர் தெரு இந்தியா என்கிற அந்த தெருவிலும் எல்லோரும் கலந்து குடியிருப்பதில்லை. போனால் ஒரே தெருவில் இருப்பாங்க. போனால் 10 தெரு. அந்த ஊருக்கு துணி எடுக்கிறவன் தனியாக இருப்பான், அந்த ஊருக்கு முடிவெட்டுகிறவன் தனியாக இருப்பான், அந்த ஊருக்கு கோவில் பூஜைகளை செய்கிறவன் தனியாக இருப்பான், அந்த ஊருக்கு ஜோசியம் பார்க்கிறவன் தனியாக இருப்பான். இவ்வளவு பெரிய செட்டில்மெண்ட், ஒரு ஆர்டர் இந்த சமூகத்தில் உருவாகி இருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய ஒடுக்குமுறை நிகழ்ந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அந்த ஒடுக்குமுறை யாரால் நிகழ்த்தப்பட்டது? நாம் எல்லாம் பெருமை பேசுகிற மன்னாதி மன்னர்களால் நிகழ்த்தப்பட்டது. அவன் சேரனா இருந்தாலும், சோழனா இருந்தாலும், பாண்டியனா இருந்தாலும், அவர்கள் எல்லாம் இந்த மனு தர்மத்திற்கு, சனாதன தர்மத்திற்கு உடன்பட்டதால் தான் இந்த வாழிட முறை ஹேபிடேஷன் என்பது உருவாகி இருக்கிறது. 2 ஊர் சுடுகாடு என்றால் சுடுகாடு, ரெட்டை சுடுகாடு. அதிலே கூட ஒரு ஊர் தெருவுக்காக இருக்கிற சுடுகாடு. ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனி இடம். இந்த இடத்துல வந்தா பிள்ளைமாறு கூடி பணத்தை புதைப்பாங்க, இந்த இடத்துல வந்தா செட்டியார் பணத்தை புதைப்பாங்க. அது ஒரே இடம் நெருக்கடியா இருந்தா ஒன்னொன்னு நோண்டிட்டு வச்சிருவாங்க, இல்லைன்னா தனித்தனியாக தான். இவ்வளவு பெரிய டிசிப்ளின், ஒரு சோசியல் ஆர்டர் எப்படி நிகழ்ந்திருக்க முடியும்? மன்னர்களின் துணை இல்லாமல், ஒடுக்குமுறை இல்லாமல். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த உயர்வு தாழ்வை அப்படியே சமூகத்தின் கடைசி கட்டுமான வரை நிலைநிறுத்துவதற்கு ஒரு கோட்பாடு பின்னணியில் இருந்தது. அந்த கோட்பாடு தான் சனாதன தர்மம் என்பது, மனு தர்மம் என்பது. அன்றைய அரசியலமைப்பு சட்டம் தான் மனுஸ்மிருதி. இன்றைக்கு இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை போல அன்றைக்கு மன்னர்கள் உருவாய் சட்டம் பொதுவாக இருந்தது. அதனால்தான் இந்தியா முழுவதும் 600க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்தாலும் 600க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களிலும் இந்த சாதி அடுக்குமுறை இருக்கிறது. மன்னர்களுக்கு மன்னர் மாறுபட வேண்டும் அல்லவா? ஹைதராபாத் நிஜாம் வேறு, தஞ்சாவூரிலே ஆண்ட மன்னர் வேறு, திருவிதாங்கூர் மகாராஜா வேறு, மைசூர் மகாராஜா வேறு. இது போல 600க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்தன. ஆனால் எல்லா சமஸ்தான நிலப்பரப்புக்குள்ளும் எல்லைக்குள்ளும் உயர்வு எல்லா சமஸ்தானங்களிலும் பார்ப்பனர்களே மேலானவர். எந்த ஒரு சமஸ்தானத்திலும் பாப்பான் 4ஆம் ஜாதியா இல்லை. அதற்கு என்ன காரணம்? எல்லா மன்னர்களும் மனு தர்மத்தை, மனுஸ்மிருதியை அரசியலமைப்பு சட்டமாக ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தியதுதான் காரணம். அந்த சனாதனத்தை இது பார்ப்பவர்களின் மனத்திற்கானது. ஒரு சமூகமும் உடல் உழைப்பு பல ஆயிரம் தலைமுறை வாழ முடியாது. இந்தியாவை தவிர, பார்ப்பனர்களை தவிர, இந்தியாவை தவிர, பார்ப்பனர்களை தவிர உடல் உழைப்பு இல்லாமல் ஏரோட்ட மாட்டார்கள், சேறு குழப்ப மாட்டார்கள், நாற்று விதைக்க மாட்டார்கள், நாற்று பிடுங்க மாட்டார்கள், நாற்று நடமாட்டார்கள், களை பிடுங்க மாட்டார்கள், அறுப்பறுக்க மாட்டார்கள், காலடிக்க மாட்டார்கள், மூட்டை கட்ட மாட்டார்கள், முதுகுலை சுமக்க மாட்டார்கள். எந்த உடல் உழைப்பும் இல்லை. ஆனால் குழு குழுவில் இருப்பார்கள். இது ஒரு தலைமுறை அல்ல, 1000 தலைமுறைகளாகும். இவ்வளவு பெரிய நலன்களை அவர்களுக்கு எது உருவாக்கி தந்தது என்றால் ஒரு கோட்பாடு உருவாக்கி தந்தது. அதுதான் சனாதனம் என்கிற, மனு தர்மம் என்கிற கோட்பாடு. எனவேதான் பகவான் புத்தர் காலத்தில் இருந்து, மாமனிதர் புத்தர் காலத்தில் இருந்து
இது அடையாளப்படுத்தப்பட்டது. இந்த சனாதன தர்மம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் நலன்களுக்கானது. பார்ப்பன எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு புத்த காலத்திலிருந்து தொடங்கி இருக்கிறது. நமக்கு வரலாறு தெரிந்த காலம் அவ்வளவுதான், அதற்கு முன்னாடி இருந்திருக்கலாம். அதுதான் அம்பேத்கர் வரையிலும் நீளுகிறது, அதுதான் பெரியார் வரையிலும் நீளுகிறது. அந்த அம்பேத்கர் பெரியாரும் தான் நமக்கு இந்த கருத்து, இந்த கோட்பாடுதான் பார்ப்பனியம் என்று பார்ப்பனர்களை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களே சூட்டிய பெயர். அதை இன்றைக்கு RSS உள்ளிட்ட சத்பரிவார அமைப்புகள் பார்ப்பனர்கள் இதனால் தனிமைப்படும் நிலை ஏற்படுகிறது, ஒரு ஐசோலேஷன் என்பது உருவாகிறது. அந்த தனிமைப்படுத்துவதிலிருந்து பார்ப்பனர்களை பாதுகாக்க வேண்டும், பார்ப்பனர்கள் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சாதுரியமாக, புத்திசாலித்தனமாக அவர்கள் கையாளுகிற ஒரு புதிய உத்திமா இந்துத்துவா. என்னன்னா, பார்ப்பனர் அல்லாதவர்களை இந்துக்களாக உருவாக்கிக் கொண்டு நீயும் இந்து நானும் இந்து என்று சொல்லி இந்துத்துவா என்கிற போர்வைக்குள்ளே பார்ப்பனர்கள் பதுங்கிக் கொள்வதற்கு ஏதுவாக பார்ப்பனியத்தை இந்துத்துவாவாக விரிவாக்கம் செய்திருக்கிறார். பார்ப்பனியம் தான் இந்துத்துவாவாக விரிவாக்கம். அதனால்தான் மோடியும் அமித்ஷாவும் இங்கே இருக்கிறார். மோடியும் அமித்ஷாவும் இங்கே இருக்கிறார். யுத்தம் செய்வதற்கு, செய்வதற்கு, ஊரை கொடுக்குவதற்கு, எதிர்ப்புகளை அடக்குவதற்கு, அடித்து காயப்படுத்துவதற்கு, படுகொலை செய்வதற்கு, பசுவின் பெயரால், புனிதத்தின் பெயரால், லவ் ஜிஹாத் என்ற பெயரால் வன்முறைகளை கட்டமைத்து விடுவதற்கு பார்ப்பனர் அல்லாத அடியாட்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்துத்துவா இதை உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த நிலையில் அவர்கள் சாதுரியமாக இன்றைக்கு ஆட்சியை கைப்பற்றி விட்டார்கள். ஒரு முறைக்கு 2 முறை ஆட்சி பீடத்தில் அமர்ந்து விட்டார்கள். 3வது முறையும் அமர்ந்தால் என்ன ஆகும்? இந்த ஆபத்தை நாம் உணர வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற மாநாடாகத்தான் இந்த பாசிச எதிர்ப்பு மாநாட்டை நான் பார்க்கிறேன். இந்தியா முழுவதும் இருக்கிற இடதுசாரிகள் ஒருங்கிணைய வேண்டும். அதை உணர்த்துகிற மாநாடு தான் இந்த மாநாடு. சிபிஐ, சிபிஐஎம், சிபிஐஎம்எல் லிபரேஷன், இந்த கட்சிகள் இன்றைக்கு அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகளோடு ஒருங்கிணைய முன்வந்திருக்கின்றன. இதை அடையாளம் காண வேண்டும். இடதுசாரிகளின் அரசியலும் திராவிட இயக்கங்களின் அரசியலும் இணைந்ததுதான் அம்பேத்கர் அரசியல். அம்பேத்கர் இயக்கங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமென அம்பேத்கரை பூஜிக்கிற தோழர்கள் இதை இரண்டையும் அந்நியமாக பார்ப்பார்கள். இடதுசாரிகளுக்கு அம்பேத்கருக்கு என்ன சம்பந்தம் கேட்பாங்க, அல்லது திராவிட இயக்கங்களுக்கும் அம்பேத்கருக்கு என்ன சம்பந்தம் என்று கேள்வி எழுப்புவார்கள். ஆனால் அம்பேத்கர் மிக தெளிவாக சொன்னார், நமது பகை சக்திகள் 2, ஒன்று பார்ப்பனியம், இன்னொன்று முதலாளியம். பார்ப்பனியத்தையும் முதலாளியத்தையும் எதிர்த்து போரிடுவதுதான் அம்பேத்கரியம். பார்ப்பனியத்திற்கு முதலாளியத்திற்கு எதிரான போராட்டம் தான் சாதி ஒழிப்பு போராட்டம். திராவிட இயக்கங்கள் பார்ப்பன எதிர்ப்பை முன்னிறுத்தின, இடதுசாரிகள் முதலாளிய எதிர்ப்பை முன்னிறுத்துகின்றன. ஆக இடதுசாரிகளின் அரசியல் முதலாளித்துவ எதிர்ப்பு, திராவிட இயக்கங்களின் அரசியல் பார்ப்பனிய எதிர்ப்பு, இரண்டும் இணைந்ததுதான் அம்பேத்கர் அரசியல், அம்பேத்கரியம். எனவே திருமாவளவனுக்கு இந்த மேடையிலே என்ன வேலை என்று கேள்வி எழுப்புகிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது திருமாவளவனின் மேடை, இது விடுதலை சிறுத்தைகளின் மேடை, இது முதலாளித்துவத்தை எதிர்க்கிற மேடை, இது பாசிசத்தை எதிர்க்கிற மேடை. பாசிச எதிர்ப்புதான் அம்பேத்கரியம், முதலாளித்துவ எதிர்ப்புதான் அம்பேத்கரியம், பார்ப்பனிய எதிர்ப்புதான் அம்பேத்கரியம். இந்த 2 பகையையும் ஒரே நேரத்தில் எதிர்க்க வேண்டிய பொறுப்பு அம்பேத்கரியவாதிகளுக்கு இருக்கிறது. எனவே அம்பேத்கரியம், பெரியாரியம், மார்க்சியம் என்பது
வெவ்வேறு அல்ல, ஒரே நேர்கோட்டில் வெவ்வேறு மைல்கற்களாக இருந்து இயங்கக்கூடிய வெவ்வேறு மைல் ஸ்டோன். பெரியார் ஒரே நேர்கோட்டில் கூட மைல்கல், ஒரே நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய டோல்கேட் மாதிரி. அங்கங்க தனித்தனி டோல்கேட் இருக்கு, ஆனா ஒரே நெடுஞ்சாலை இருக்கு. அந்த மாதிரிதான் பெரியார் இயக்கங்களும் மார்க்சிய இயக்கங்களும் அல்லது கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் தனித்தனியான வெவ்வேறு டைரக்ஷனுக்கு போகக்கூடிய இயக்கங்கள் அல்ல. எனவே அருமை தோழர்களே, இடதுசாரிகளோடு நாம் இணைந்து நிற்கிற ஒரு உத்தியை இன்றைக்கு நாம் வலுவாக முன்னெடுக்கிறோம். யார் இணைகிறார்களோ இல்லையோ, விடுதலை சிறுத்தைகள் இணைந்து நிற்க வேண்டும். 2024 பொதுத் தேர்தலில் அகில இந்திய அளவிலே இதற்கான முன்முயற்சிகளை சிபிஐ, எம்எல் போன்ற இயக்கங்கள் முன்னெடுக்குமேயானால் விடுதலை சிறுத்தைகளுக்கு தயாராக இருக்கிறோம், கைகோர்க்க தயாராக இருக்கிறோம், களமாட தயாராக இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2024 மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. ஒன்றை அம்பேத்கரியவாதிகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கிறதோ இல்லையோ, மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்கிறார்களோ செய்யவில்லையோ ஒன்றை செய்வார்கள். அந்த ஒன்று என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவார்கள். மோடி என்கிற இந்த பாஜக கும்பலில், மோகன் பகவத் தலைமையிலான RSS கும்பலில் முதல் எதிரி காங்கிரஸ் அல்ல, கம்யூனிஸ்டுகள் அல்ல. வெளியில பொலிட்டிக்கலா தெரியும், கம்யூனிஸ்டுகளை ஒழிப்போம், காங்கிரஸ் ஒழிப்போம். அவங்க ரெண்டு பேரும் தான் முக்கியமானவங்க. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் எந்த சூழலிலும் பிஜேபி ஆதரிக்க மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. மறந்து அவர்களோடு கைகோர்க்க மாட்டாங்க. எந்த சூழலிலும் பாஜகவோடு கைகோர்க்க வாய்ப்பு. அவர்களின் ஜென்ம பகை அது கம்யூனலிசம், இது கம்யூனிசம். இந்த வார் பிட்வீன் டூ ஐடியாலஜிஸ், ஒன்னு கம்யூனலிசம், இன்னொன்று கம்யூனிசம். அதான் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்த வாய்ப்பே கிடையாது. அடுத்து காங்கிரஸோட சேர முடியாது, அவர்களுடைய டைரக்ட் ஆப்போனன்ட், எதிர்நிலையில் இருக்கிற முக்கியமான எதிரி. எனவே காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கம்யூனிஸ்ட் இல்லாத இந்தியா என்று சொல்லுவான். ஆனால் ஒரு உண்மை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தேர்தல் அரசியலுக்கான பகை. ஆனால் பாஜக சத்பரிவார்களின் கருத்தியல் பகை எது என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்திருக்கிற அரசியலமைப்பு சட்டம் தான். அந்த அரசியலமைப்பு சட்டம் தான் இந்தியாவின் பெயரை மாற்றுவதற்கு தடையாக இருக்கிறது. அந்த அரசியலமைப்பு சட்டம் தான் செக்யூலர் ஸ்டேட் என்கிற மதசார்பற்ற அரசை உருவாக்கி இருக்கிறது. அந்த அரசியலமைப்பு சட்டம் தான் சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற சமூக நீதியை உருவாக்கி இருக்கிறது. அந்த அரசியலமைப்பு சட்டம் தான் தலித்துகளுக்கு, பழங்குடிகளுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறது, இடஒதுக்கீட்டை தருகிறது, கல்வி வேலை வாய்ப்பில் அவர்களுக்குரிய பங்கை தருகிறது, அவர்களை வலிமை உள்ளவர்களாக ஆக்குகிறது. ஆடு மேய்க்கிறவன் ஆட்சிக்கு வர துடிக்கிறான், மாடு மேய்க்கிறவன் கோட்டையை குடியேற்ற விரும்புகிறான், நீதிபதியாகிறான், துணைவேந்தராகிறான், பேராசிரியராகிறான், வழக்கறிஞராகிறான். இதுவெல்லாம் 2000 ஆண்டுகளாக நடக்காத நிலை. இது தலைகீழாக கேள்வி கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளாக அவர்கள் கட்டி காப்பாற்றி வந்த சமூக ஒழுங்கு மெல்ல மெல்ல சிதைவதற்கு அரசியலமைப்பு சட்டம் தான் காரணம். ஒரு வன்முறை இல்லாமல், ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் இந்தியாவில் சனாதன இந்தியா சிதைக்கப்பட்டு வருகிறது என்றால் அதற்குரிய ஒரே ஆயுதம், ஒற்றை ஆயுதம், ஆயுத கிடங்கு அரசியலமைப்பு சட்டம். அதுதான் அவருக்கு ஆட்டம் பாம். அவருடைய உண்மையான எதிரி கான்ஸ்டிடியூஷன். அதை அவன் நேராக வெளியே சொல்ல முடியாது. அதனால் அவனுடைய உண்மையான எதிரி டாக்டர் அம்பேத்கர். அதை அவனை நேராக சொல்ல முடியாது. பெரியார எதிரின்னு அவனால் சொல்ல முடியும். அது தமிழ்நாட்டுக்குள்ளதான் அவனுக்கு அரசியல் பாதிப்பு ஏற்படுத்தும், தேர்தல் அரசியல் பாதிப்பு ஏற்படுத்தும். அம்பேத்கரை நேரடியாக அவன் பகை என்று சொன்னால் இந்திய அளவில் 35 கோடி மக்களின் எதிர்ப்பை அவன் சந்திக்க நேரும், பெரிய பாதிப்பை சந்திக்க நேரும். ஆகவே அம்பேத்கரை வெளிப்படையாக எதிரி என்று
சங் பரிவார்களால் சொல்ல முடியாது. அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுவார்கள், சேரிக்கு வருவார்கள், பாகபூஜை செய்வார்கள், விநாயகர் சதுர்த்தி கொண்டாட பணம் கொடுப்பார்கள், அனுமான் சிலை வைப்பதற்கு பணம் கொடுப்பார்கள், புதிதாக கோயில் கட்ட பணம் கொடுப்பார்கள், கடைசி கொடியேற்று என்று சொல்லுவார்கள். பாருங்கள், எங்கள் தலைவர்கள் ராம்நாத் கோவிந்த் என்கிற எஸ்சியை குடியரசுத் தலைவர் ஆக்கினார். பாருங்கள், எங்கள் தலைவர் திரௌபதி முர்மு என்கிற ஒரு பழங்குடி பெண்ணை தலைவர் குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கிறோம். நாங்கள் சமூக நீதியை காப்பாற்றுகிறோமா? திராவிட இயக்கம் அல்லது விடுதலை சிறுத்தைகள் சமூக நீதியை காப்பாற்றுகிறதா என்று கேள்வியை எழுப்புவார்கள். இதெல்லாம் நம்மை ஏமாற்றுவதற்கு செய்கிற அரசியல் தந்திரம். வந்தார், இருந்தார், போனார். யாருக்கும் தெரியாது. ராம்நாத் கோவிந்த் வந்தது தெரியாது, இருந்தது தெரியாது, போனது தெரியாது. என்ன தாக்கத்தை அவரால் ஏற்படுத்த முடிந்தது? கே.ஆர். நாராயணன் வந்தார், தான் ஒரு அம்பேத்கரியவாதி என்பதை நிலைநாட்டிவிட்டு போனார். வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது வெங்கடாச்சலையா கமிஷன் போட்டு ரிப்போர்ட் அனுப்பினார், கான்ஸ்டிடியூஷனை மாற்ற போறாங்க, இதெல்லாம் கையெழுத்து போட முடியாது, தூக்கிட்டு போகணும். வெங்கடாச்சலையா கமிஷன் போட்டா நான் கையெழுத்து ரப்பர் ஸ்டாம்ப் நினைச்சிருந்தியா? அம்பேத்கரைட் கே.ஆர். நாராயணன் எஸ்டாப்ளிஷ்ட், அவர் பிரசிடென்ட். ராம்நாத் கோவிந்தால் செய்ய முடியாது. வணக்கம் சொன்னா கூட திருப்பி பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு மாநாட்டுக்கு போறாங்க, ரெட் கார்பெட், அது வந்து ரெட் கார்பெட் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் அவரை தலையில் நடக்க விட்டுட்டு மோடியும் அமித்ஷாவும் ரெட் கார்பெட்ல நடந்து போறாங்க. இதுல வந்து எஸ்சி எப்படி சந்தோஷப்பட முடியும்? இதுல எப்படி திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவராக்கி விட்டார்கள் என்பதற்காக எஸ்டி மக்கள் சந்தோஷப்பட்டு விட முடியும்? ஏமாற்றுகிற வேலை, வாய்மாற வேலை. நம்முடைய நட்பு சக்திகள் கம்யூனிஸ்டுகள், நம்முடைய நட்பு சக்திகள் ஜனநாயக சக்திகள், நம்முடைய நட்பு சக்திகள் சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய அனைவரும் நமக்கான நண்பர்கள். அந்த வகையிலே சிபிஐ எம்எல் லிபரேஷன் என்பது விடுதலை சிறுத்தைகளின் ஒரு நட்பு